காவேரி வந்து அவங்களுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளையை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து பின்தொடர்ந்து அவரும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தோன்னே வந்து காவேரிக்கும் வந்து அவங்கள இப்போ வந்து அவங்க பார்க்க போன அந்த வந்து மாப்பிள்ளைக்கும் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுது. அவர் வந்து பேசுகிறதும் பழகிறதும் காவேரிக்கு பிடிக்கல. அதே மாதிரி காவேரி அவருக்கும் வந்து பிடிக்கல. அதனால செமைய சண்டையாகுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கெலாம் நான் செட் ஆக மாட்டேன்றாங்க, ஒன்றை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததில்ல, இந்த மாதிரியே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் முட்டிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். இந்த விஷயத்த முதல்ல அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு வந்து நம்ம சாரதாக்கு சொல்கிறாரு. சாரதா வந்து வரட்டும், அவள் வச்சுக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க உங்களை தவிர, உங்களை மாதிரி யாரும் புரிஞ்சுக்கினவ அவளுக்கு கிடைக்கவே மாட்டாங்க, அவளை இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. எங்கே வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. அப்பாடா எப்படியோ காவேரி வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கல, நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருக்காரு. இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தா வந்து நான் தான் சொன்னேனேப்பா, அப்புறம் என்ன காவேரி அப்படிலாம் பண்ண மாட்டாப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து செம்ம டென்ஷனாக வந்து அப்படியே கையில் இந்த பேக்கெல்லாம் தூக்கி போகிறாங்க. என்னடி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து சொல்லுடி எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து சொல்லு எங்கே தான் போயிட்டு வர, எப்படியும் வந்து விஜய் தம்பி வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன், வேறு எங்கே போயிட்டு வர சொல்லு அப்படின்னோடனே, அம்மா அது வந்து இன்றைக்கி ஒரு அலைன்ஸ் வந்ததும்மா. அலைன்ஸா? ஆமாம்மா, மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஓ அப்படியா, சரி நீ பேசி முடிச்சிட்டியா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிவிடுவேன். ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படி பேசுகிறது, நீ இப்போல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் எங்கேப்பா கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிற முடிவு தானே, நீங்களே மாப்பிள்ளை பார்ப்பீங்க, நீங்களே டிசைட் பண்ணுவீங்க, நீங்களே வந்து எங்ககிட்ட சொல்லுவீங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்படி தானே காவேரி அப்படின்னோடனே, அம்மான்றவங்களாம் இல்லை, பெரியவங்கன்னா யாரும் கிடையாது, நீங்களே எல்லாமே முடிவு பண்ணிப்பீங்க அப்படி தானம்மா அப்படின்னம்மா. ஏம்மா இவ்வளோ பேசுகிற, நான் என்ன இப்போ முடிவு பண்ணேன், ஏண்டி ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா இந்த மாதிரி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, உன் இஷ்டத்தானே போய் பார்த்துட்டு வந்திருக்க அந்த பையனை. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வேணும்னு சொல்லாமல் இல்லைம்மா, நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டியே, ஏன்னா நீ தான் விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியே அப்படின்றாங்க. கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் அதுக்காக எனக்கு தெரியாமல் கொள்ளாமல் நீ போய் பார்த்துட்டு வந்துடுவல, அந்தளவு பெரிய ஆகிட்டீங்க நீங்கள்லாம், அதுக்கேண்டி அம்மா இங்கே இருக்கணும், இங்கே இருக்கிறதே நான் வேஸ்ட்டு தானே, ஏன்னா உன் இஷ்டத்தானே நீ முடிவெடுக்கிற. அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படி நீ பேசுவாங்க, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பையனை வந்து மாப்பிள்ளை பார்க்க போயிருக்க, அந்தளவு நீ பெரியவளாயிட்டல, அப்புறம் அம்மா உனக்கு தேவையில்லைல்ல, இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லடி அப்படின்னம்மா. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா, நான் ஏன் தெரியுமா போனேன், எல்லாம் நீ அந்த விஜய்க்காக தான்மா. என்னடி சொல்கிற, இதில் அவர் எங்கே வந்தார், ஆமாம்மா அவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார், எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருமா, பொண்ணை பார்த்து முடிங்க, அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார், போய் பார்க்கவே மாட்டேங்கிறார், அதனால தான் வீம்புக்கு நான் போய் பார்த்தேன், ஆனால் அதுவும் சரி வரல. ஏன் என்னாச்சு, அந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலையா, அம்மா அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறாம்மா, 1000 கண்டிஷன் சொல்கிறாம்மா, நான் இப்படி தான் இருக்கணுமா, இப்படி தான் வந்து வாழணுமா, அதே டைமில் நான் உன்னை விட்டுட்டு வந்துடணும்னு சொல்கிறான், அவன் இஷ்டத்தை கண்டிஷன் பண்ண. ஆமாடி இப்போ இருக்க மாப்பிள்ளைங்க அப்படி தான் கண்டிஷன் போடுறானுங்க, அவனுங்க தான் உனக்கு பிடிக்குது, உனக்கு ஏற்ற மாதிரியும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், விஜய் தம்பி மாதிரி ஆளுங்களாம் உனக்கு தான் பிடிக்கலையே அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அம்மா எதுக்கு எத்தாலும் அங்கே போகாதம்மா, வேற எங்கடி போக சொல்கிறேன்னு, அதான் உனக்கு இந்த மாதிரி ஆளுங்களாம் பிடிக்கலல்ல, உன்னையே விரும்பி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே உன்னை தான் முதல்ல விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினாலும் அதுக்கப்புறமா இந்த முன்னாடி ஒருத்தர் விரும்பினா உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் விரும்பினா என்ன பண்ணுவேன், அது மட்டுமா, இப்போல்லாம் நிறைய பேர் போய் தானே பேசுகிறானுங்க, உண்மை எங்கே பேசுகிறானுங்க, உன்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையிலேருந்து அப்போ என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் நடக்குது காவேரி, ஊர் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் தெரியாமையே நீ கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்க, நிஜத்துக்கு கொஞ்சம் வந்து அதாண்டி உனக்கு எல்லாம் புரியும், உனக்கு தான் எதுவும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, அதனால தானே அம்மா வேணாம் சொல்லிட்டு ஒதுக்கி வச்சு நீ ஏன் மாப்பிள்ளை தேடி போகிறேன். ஐயோ அம்மா ஏம்மா இவ்வளோ பேசுகிற, அப்போலாம் யோசிக்காதம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, நான் பேசிதாம்மா வந்து அப்புறம் சொல்லாந்தாம்மா நினச்சேன், அதுக்குள்ளேயும் உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, விஜய் தானே உனக்கு சொன்னார், அவர் எங்கே சொன்னார், இப்போ நான் கேட்டோன்னே நீ தானே சொன்னேன், அவர் என்னமோ சொன்ன மாதிரி பேசுகிற, இல்லையே நீ வந்து இப்போ தான் சொன்னால் அதிர்ச்சியாக இருப்பி, நீ அதிர்ச்சி ஆகலையே அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நான் அதிர்ச்சி ஆகிறேன், அதிர்ச்சி ஆகாமல் இருக்கேன், நீ போகிற வழி எதுவுமே சரியில்லை, அதை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்காதும் உன் கையில் தான் இருக்குது, சொல்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படி சொல்கிறாங்க.